Hi viewers, welcome to our channel. வாழ்க வளமுடன் நலமுடன். இன்றைக்கி நம்ம இந்த வெற்றிவேல் வீரவேலுடைய ஸ்டார் ஜாயின் பண்ண போகிறோம். இப்படி எல்லோரும் ரெண்டு ஸ்டார் போட்டு வந்திருப்பீங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இதுக்கு ரெட்டு கொடுத்தேன், காவி கொடுத்தா போல் பிளாக் பின் சைடு வந்து பிளெயினாகவே ஒரே கலரே போடுங்கன்னு. அது உங்கள் சௌகரியம். அதுக்கும் இந்த மாதிரி டபுள் கலர் வேணும்னாலும் நீங்கள் போட்டுக்கலாம். ஓகேவா? இப்போ இந்த ரெண்டு ஸ்டாரையும் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போ இது பாருங்கம்மா, ஏதாவது ஒரு ஷார்ப்பு சைடு எடுத்துக்கோங்க. ஒரு கோணத்தினுடைய இதில் இந்த 2 மணி தெரியுதுங்களா? இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா இங்கே 2 இங்கே 2 இங்கே 2 6 மணி இருக்குதுங்களா? அதில் இந்த மேலே தெரிகிற ஒரு மணியும் இந்த சைடில் தெரிகிற 2 மணியில் நல்லா கவனிச்சுக்கிடுங்க. இதுதான் மேலே இருக்கிற 6 மணி, கீழே 2 மணி இருக்கும். இப்படி 2 மணி இருக்கும், இப்படி 2 மணி இருக்கும். இந்த 2 மணியில் ஒயரை விட்டுக்கிடுங்க. ஓகேவா? இப்போது வலது கை உரையிலம்மா நான் இதுக்கு வந்து இந்த மாதிரி சைடில் வரத்துக்கு ஃபுல்லாக ரெட்டு கொடுக்க போகிறேன். உங்களுக்கு வேண்டாம், ப்ளெயினாக ஒயிட்டே நாங்கள் கொடுக்குறோன்னா ஒயிட்டேவே ஜாயின் பண்ணிக்கோங்க. அல்லது ஒரு ஒயிட்டு ஒரு ரெட்டு, ஒரு ஒயிட்டு ஒரு ரெட்டு அப்படி கொடுத்தாலும் இது உங்களுக்கு பார்க்குறதுக்கு எப்படி அழகாக இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அப்படி, அல்லது உங்களுடைய விருப்பம். சரிங்களா? இப்போ எல்லாம் இப்படி வெள்ளைன்னா இதில் பழையசில் என்ன கொடுத்துறதுக்கு எல்லாம் வெள்ளை மணியாகவே கொடுத்துட்டேன். ஆக்சுவலாக அதில் தான் ரெட்டு கொடுக்கணும்னு நினச்சேன். ஆனால் ஞாபகம் இல்லை, நான் எல்லாமே இப்படி வெள்ளை மணியாகவே கொடுத்துட்டேன். இப்போ நான் ரெட்டு கொடுக்க போகிறேன் இல்லையா? ஒரு ஒயிட்டு ஒரு ரெட்டு, ஒரு ஒயிட்டு ஒரு ரெட்டு அப்படியும் நீங்கள் கொடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ நான் இப்போ இதில் இந்த வலது கை ஒயரில் ஒரு ரெட்டு மணி கோக்க போகிறேன். இப்போ இந்த ரெட்டு மணி கோத்த ஒயரை இன்னொரு போட்டிருக்கோம் இல்லையா ஸ்டாரு, அதில் அதே போல் ஏதாவது ஒரு கோணத்தில் இருக்கிற இந்த 2 மணியில் கோத்துக்கிடுங்க. இப்போ எப்பவும் போல் ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு மணி, இந்த ஒயரையும் அந்த ஒயரையும் நம்ம ஜாயின் பண்ணுவோம், கனெக்ட் பண்ணணும் இல்லையா? அதுக்கு ஒரு மணி. மறுபடியும் இங்கே வந்த ஒயரை அடுத்த 2 மணியில் இந்த பக்க ஒயரை அடுத்த 2. நம்ம அந்த 4 மணி போடுறதுல வந்து ஒவ்வொரு மணியில் கோத்து போடுவோம். இது வந்து 2 மணிலாம் போட போகிறோம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. 6 மணி வரதுனால 2 மணியாக போடுவோம். ஒயரை விட்டு எடுக்கிறோம். இந்த பாருங்கள், அடுத்த 2 இது மணி இருக்குதுங்களா? இதோ அதில் கொடுத்துக்கிடுங்க. ஒயரை சமமாக வச்சுக்கிடுங்க. ஓகே, இப்போ மறுபடியும் ஒரு
கனெக்டிங் மணி. மறுபடியும் அடுத்த 2 மணி. இப்போ இன்னொரு கனெக்ட் பண்ணி அடுத்த 2 மணி. ஒரு கனெக்ட் பண்ணி இப்போ பாருங்கம்மா. இப்போ அடுத்தது எப்படின்னா, இந்த இந்த இது இப்படி ஜாயிண்ட் ஆகும், இது இப்படி ஜாயிண்ட் ஆகிற இடத்துல இங்கே ஒரு மணி இருக்குது இல்லைங்களா? அதாவது உங்களுக்கு கணக்குன்னா 2, 4, 6, 8 இது 1. இங்கேருந்து பார்த்தீங்களான்னா 2, 4, 6, 8 இது 1. ஆக இந்த 9வது மணியில் கோக்கும்போது மட்டும் அந்த ஒரு மணியில் மட்டும் கோருங்க. இப்போது ஒரு மணி. இந்த ஒயரை எதிர்பக்கம் விடணும். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல மட்டும் 4 மணி மட்டும் வரும் பாருங்கள். இப்போ இங்கெல்லாம் எப்படி வந்திருக்குது? 2 2 இங்கே இந்த சைடு 2த்துலேயும் 1 6 மணி வரும். 6 மணியாக வரும். இந்த இந்த 2 கோணங்களை 2னுடைய அந்த ஷார்ப் போக இப்படி ஜாயின் பண்ணுற இந்த இடத்துல மட்டும் அது பாருங்கள் 4 மணி நம்ம முன்ன போடுவோமே அந்த மாதிரி 1 2 3 4 மணி மட்டும்தான் வரும். மறுபடியும் உங்களுக்கு அதனால தான் இது மாற பாருங்கள். 2 4 6 8 ஜோடி மணி அப்படியே தெரியும். ஓகேவா? மறுபடியும் இங்கே வரும்போதும் 2 4 6 8 இந்த இடத்துல வந்தால் இந்த ஒரு மணி. இப்போ இந்த இதை போட்டு வாங்க, நான் இங்கே வரும்போது சொல்கிறேன்.
நம்ம இப்படி போடுற இந்த மணியே இப்படி மேலே வந்துடுதுமா. ஓகேங்களா? அதனால் நம்ம மேலே அந்த வேலுக்கு கொடுத்தா போல் இப்படி ஷார்ப்பாக கொடுக்கணுன்றதில்ல. நம்ம ஜாயின் பண்ணிட்டு வரும்போது இந்த 2 மணியை சேர்த்து இங்கே ஒன்று கொடுக்குறோம் பாருங்கள். அதுவே இப்படி இப்படி வச்சிங்களான்னா அதுவே இப்படி பாயிண்ட் மாதிரி தெரியுது. ஓகேங்களா? ஸோ அதனால் நம்ம மேலுக்கு தனியாக கொடுக்குறோன்றதில்ல. இப்போ அதே போலயே மறுபடியும் இந்த 2 வரும், இந்த 2 வரும். ஒவ்வொரு இடத்துலையும் 4 2 வரும்மா. ஓகேங்களா? 4 2 வந்த உடனே ஒரு மணி ஒத்த மணியில் கோக்கணும். அப்போ ஸ்கொயர் மட்டும் அந்த இடத்துல வரும். மறுபடியும் அடுத்தது 4 2 2 மணி. இங்கே 4 2 மணி, இந்த பக்கம் 4 2 மணி. இந்த கீழ்ப்பக்கம் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல மட்டும் 4 மணி டைமண்ட் வரும். ஓகேங்களா? ஸோ இது வந்து இப்போ இப்படி போட்டிருக்கணும் இல்லையா? இந்த 3 ஸ்டாரை கம்ப்ளீட் பண்ணும்படி பண்ணுங்கள். மீதிக்கு அட்டையை உள்ளே வைக்கணும். அதை நான் சொல்கிறேன். ஒரு 3 இது ஓப்பன் பண்ணோடனே நம்ம அது அட்டையை அதுக்கேற்ற போல் ஸ்டாராக நம்ம கட் பண்ணிக்கணும். நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கிடுங்க. கொஞ்சம் ஸ்டார் ஷேப்பில் வந்து கட் பண்ணி உள்ளே வைக்கிறது தான் ப்ராப்ளமாக இருக்கும். பார்த்து கொஞ்சம் கட் பண்ணிக்கிடுங்க. சரிங்களா? இதை நீங்கள் இந்த 3 ஸ்டாரு இதை ஒன்று பண்ணிட்டோம். இன்னொன்றுத்தில் பாதி பண்ணியிருக்கோம். இது 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 இந்த வரைக்கும் பண்ணிட்டு வாங்க. இந்த போர்ஷன் இப்படி இருக்கணும். இருந்தால் தான் நம்ம அந்த அட்டையை உள்ளே வைக்க முடியும். அது வரைக்கும் பண்ணிட்டு வாங்கம்மா. இப்போ பாருங்கம்மா, இதான் ஓகேவா? நானாக வைக்க போகிறதில்ல, இதுக்கு அட்டை உங்களுக்கு காட்டுறேன். ஒருவேளை உங்களுக்கு ஏன்னா இது ஸ்டார் மட்டும் நமக்கு என்ன எப்படி கோணம் வச்சு அந்த ஸ்டாரை வச்சு கட் பண்ணோம்னாலும் நமக்கு உள்ளே செட் ஆகிறா போல் ஈக்குவலாக வருது. கஷ்டமாக இருக்குது. புரியுதுங்களா? இது வைக்கிறதுனால எந்த டிஃப்ரெண்ட்டும் இல்லை, வெச்சத்தினாலையும். ஏன்னா நம்ம 6 மணி கொத்து போட்டிருக்கிறோம். ஸோ இங்கே நம்ம இந்த 2 மணியாக கொத்து 6 மணி வர தொட்டு இதுவே இப்படி உயரமாக தான் தெரியுது. இதை பாருங்கள், இந்த பக்கமே இப்படி உயரமாக தான் தெரியுது. அதனால் இது உள்ள அட்டை வைக்கணுன்றதில்லை. இருந்தாலும் ஸ்டிஃபுக்கு தேவை அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் திக்கு அட்டையாக பார்த்து கட் பண்ண முடியும்னா கட் பண்ணி வையுங்க. சரிங்களா? இல்லை ஒரு வேளை அட்டை எங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் ப்ளைனாகவேவும் வச்சிடலாம். ஒன்றும் தப்பு கிடையாது. அப்படி இல்லைன்னா நான் ஒரு சின்ன சஜஷன், ஏன்னா நான் இங்கே எனக்கு கிடைக்காத தொட்டு நான் ட்ரை பண்ணலை, அதனால் அது எப்படின்னு தெரியாது. பட் உங்களுக்கு ஒரு சஜஷனாக சொல்கிறேன். இப்போ எப்படி இருந்தாலும் கிறிஸ்மஸுக்கு வந்து இந்த தெர்மாக்கோலில் ஸ்டார் மாதிரி அதெல்லாம் பண்ணி ஒரு பேக்கெட் ஃபுல்லெல்லாம் இந்த ஃபேன்சி ஸ்டோர்லாம் வச்சுருப்பாங்க இல்லைங்களா? அதில் ஆனால் திக்காக இருக்கிற ஸ்டார் வாங்காதீங்க. மெல்லிஸாக இருக்கிற ஸ்டார் கொஞ்சம் சின்னதாக, இதை விட கொஞ்சம் சின்னது இருந்தால் கூட பரவாயில்ல, ஜஸ்ட்டு அந்த உள்ளுக்குள்ளே அந்த ஷேப்புக்கு வைக்கிறதுக்கு தான். அது ஒன்றா வாங்கி நீங்கள் இது உள்ளே வச்சு இவ்வளோ தூரம் தான் வருதுன்னா கூட பரவாயில்ல. இந்த ரெட்டு போர்ஷன் வரைக்கும் தான் கவர் ஆகும், பேலன்ஸ் இல்லை அப்படின்னா கூட பரவாயில்ல. அந்த சின்ன ஸ்டாரை வாங்கி இது உள்ளே வச்சு கூட நீங்கள் ஜாயின் பண்ணி பாருங்கள். இது வந்து ஒரு ஐடியா தான். ஏன்னா எனக்கு இங்கே கிடைக்கல அந்த ஸ்டாரு, அதனால் நான் அதை ப்ராக்டிக்கலாக பண்ணி பார்க்கல. ஸோ உங்களுக்கு ஒரு சஜஷனாக மட்டும் சொல்கிறேன், நீங்கள் வச்சு பாருங்கள். அங்கேன்னா நமக்கு சென்னையிலலாம் எல்லா இடத்துலையுமேலாம் கொஞ்சம் கிடைக்கும். இங்கே வந்து எனக்கு அது கிடைக்கலம்மா, அதனால் நான் வந்து அது ட்ரை பண்ணலை இன்னும். எனக்கு இங்கே கிடச்சிதுன்னா நான் அதை ப்ராக்டிக்கலாக பண்ணிவிட்டு உங்களுக்கு எக்ஸாக்டாக சொல்லுவேன், இப்படி நல்லா இருக்குது வைங்கன்னு. எனக்கு இல்லை, அதனால் நான் பண்ணல. பட் உங்களுக்கு நான் அதை ஐடியாவாக தரேன், நீங்கள் வந்து பாருங்கள். ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி அட்டை வைக்கிறவங்க வச்சு இதை ஃபுல்லாக ஜாயின் பண்ணிவிட்டு வாங்கம்மா. நம்ம இதை பாரு, இப்போ ஃபுல்லாக ஜாயின் பண்ணிட்டோமா நம்ம. இது பார்த்தீங்களா, ஃபுல் ஸ்டார். ஓகேவா? இப்போ அடுத்தது என்ன பண்ணணும், இப்போ நம்ம ஏற்கனவே வேல் போட்டோம் தெரியுங்களாம்மா. வேலில் வந்து இந்த கொஞ்சம் தூரத்துக்கு எனக்கு வந்து 1 2 3 4 உயரம்தான் வந்தது. இந்த வேலில் போட்டோம் இல்லையா நம்ம ஸ்டெம், வேலினுடைய அந்த ஸ்டெம்மு நம்ம போட்டதில் வந்து எனக்கு 4 உயரம்தான் வந்திருக்குது. அப்போ இன்னும் 14 போடணும், 18 போடலான்னு சொன்னேன் இல்லையா? ஸோ இன்னும் 14 போடணும். 14க்கு ஒரு புது ஒயர் ஒன்று எடுத்துக்கிடுங்க. எடுத்துட்டு இந்த ரெட்டில் நடுவில் 6 மணி கோத்தம் தெரியுங்களா? அந்த 6 மணியில் இப்போ நம்ம இந்த ஸ்டெம்மை ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா?
ம் அந்த 6 மணியில் ஒரு மணியில் விட்டுக்கிடுங்கம்மா. ஒரு மணியில் ஒயரை விட்டுட்டு இடது பக்க ஒயரில் 3 மஞ்சள் மணி. இப்போது பக்கத்து மணியில் விடணும். வயரை ஈக்குவலாக வச்சுக்கிடுங்க. ஓகேவா? 2வது மணியில் கோத்துட்டுமா? அடுத்தது 3வது மணி. ரெண்டு மஞ்சள் மணி. ஓகே, இப்போ 2 மஞ்சள் மணி.
ஓகேவா? 6வது மணியில் கொத்துமா. இப்போ அந்த சைடில் வந்த ஒரு மஞ்சள் மணியில் முதல்ல 3 மணி கொத்துமே, அதனுடைய அந்த சைடு மஞ்சள் மணி. இப்போ 1 மணி. இந்த 6 மணிலையும் இப்போ போட்டால் போலையே 3 2 2 2 2 1 அதே போல் சுற்றி 13 ரவுண்டு போட்டு வரணுமா. ஓகேங்களா? 13 ரவுண்டு போட்டுட்டு வாங்க. நானும் போட்டு உடனே 14வது ரவுண்டில் இந்த வேலோடு வச்சு நம்ம எப்படி ஜாயின் பண்ணுவோம். ஓகேங்களா? 13 இப்போ 1 போட்டுட்டோம். 12 ரவுண்டு இன்னும் நீங்கள் போடணும். ஒரு ரவுண்டு நம்ம போட்டாச்சு. இன்னும் 12 ரவுண்டு இந்த மாதிரி ஃபுல்லாக 3 2 2 1ன்னு மஞ்சள் மணியை போட்டு வந்தீங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம வேலு ஜாயின் பண்ணிடலாம். இப்போ பாருங்கம்மா, நான் இதில் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும். என்னென்னா, இந்த மாதிரி இந்த ரவுண்டு போட்டு வர பார்த்தீங்களா, இப்போ இந்த சமமாக தான் நம்ம ஒயரை வச்சு போட்டு வரோம். ஆனாலும் ஒரு 3 ரவுண்டு 4 ரவுண்டு போட்டிங்கன்னா பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் ஒயர் சின்னதாகவும் ஒரு பக்கம் ஒயர் பெருசாகவும் இருக்கும். இப்போ பாருங்கள், இப்போ நான் வச்சு காட்டியிருக்கேன் பாருங்கள். இது இதோட முடியுது, இது இவ்வளோ தூரத்துக்கு இருக்குது. அது நீங்கள் வந்து ஒரு வேளை என்னடா நம்ம தான் தப்பாக போகிறோமா, சமமாக வச்சுக்கலையோன்னெலாம் நினச்சிக்காதீங்க. அது என்ன ஆனாலும் இந்த மாதிரி ரவுண்டாக போட்டு வரும்போது மட்டும் ஒயர் இந்த மாதிரி ஆகுது. அப்போ என்ன பண்ணுங்கள், இப்போ இது வரைக்கும் கிளாக் வைஸ், அதாவது வலது கை பக்கமாகவே தானே இப்படி சுற்றி சுற்றி போட்டு வந்தோம். இப்போ என்ன பண்ணுங்கள், இடது கை பக்கமாக போட்டு வாங்க. இப்போ சொல்கிறேன் பாருங்கள். இதுக்கு முன்னே இடது கையில் ஒயர் விட்டு இப்படி 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 வலது பக்கமாக இப்படி சுற்றிட்டு போவோம். இப்போ என்ன பண்ணுங்கள், இந்த 3 மணியை இடது கை ஒயரில் கோத்துக்கிட்டு இந்த ஒயரை இந்த மணியில் குறுக்கில் விட்டு வரதை இப்போ உங்கள் பக்கமாக இப்படி மணி, அதுக்கு முன்னே என்ன பண்ணுவோம், இப்படி போவோம் இந்த பக்கம் கோத்து அப்படின்னு. அதுக்கு பதில் இந்த உங்களை பார்த்து கோத்துக்கிடுங்க. %90 எல்லாருக்குமே இந்த ஒயர் ப்ராப்ளம் கொடுக்கும். அந்த மாதிரி தான் வரும். அப்போது அந்த மாதிரி வரப்போ ஒரு 3 ரவுண்டு போட்டவுடனே ஒரு ரவுண்டு அப்படி ஆன்டி கிளாக் வைஸு சாதாரணமாக நம்ம இப்படி போகிறோம். வலது பக்கமாக இப்படி பக்கத்து மணியிலன்னு கோத்து இப்படி முடிச்சுட்டு வருவோம். அந்த ஒயர் பெருசாக இருக்கிறது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னு சொன்னால் அடுத்த லைனை போடும்போது இப்படி வந்து இந்த பக்கமாக வரும்படி போட்டுவாங்க ஒரு லைனை. ஓகேங்களா? ஒரு 2 லைன் அந்த பக்கம் போட்டிங்கன்னா ஒரு லைன் இந்த பக்கம். அப்போ உங்களுக்கு ஒயர் வந்து கொஞ்சம், இல்லைன்னா நீங்கள் போட 8 லைனு 9 லைன் போடுறதுக்குள்ளேயுமே ஒரு பக்கம் ஒயர் இவ்வளோ தூரத்துக்கு நிற்கும், இன்னொரு ஒயர் இவ்வளோண்டு தான் இருக்கும். அது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணலாம் அந்த ஒரு ஒயர்லேயும் போட்டு. ஆனால் அது எல்லாருக்கும் அது ஈஸியாக வருமானு தெரியாது. புரியுதுங்களா? அது கொஞ்சம் கஷ்டம் கொடுக்கும். ஒரே ஒயர்லேயே கூட போடலாம். ஆனால் அதுக்கு பதில் இது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்குன்றதுனால தான் இதை நான் வந்து சொல்கிறேன். வேறு ஒன்றும் இல்லை. சமமாகவே எல்லாருக்கும் வருதுன்னா ஓகே, எனக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் 90% அப்படி வருதில்லை. நான் எல்லா ட்ரிப்பும் போட்டு பார்த்துட்டேன். இந்த மாதிரி ரவுண்டாக பில்லர் போல் நம்ம போட்டோம்னாலே அது என்ன ஆகுதுன்னா ஒரு பக்கம் ஒயர் வந்து பெருசாக தெரியுது, இன்னொரு பக்கம் ஒயர் கொஞ்சம் கம்மியாக வருது. அப்போ இந்த மாதிரி ஒரு 2 லைனுக்கு அப்புறம் இப்படி மாற்றி சுற்றி போட்டிங்கன்னா கொஞ்சம் ஈக்குவலாகவே வந்துடும். முடிகிறப்போ உங்களுக்கு பிரச்சனை இல்லாத இருக்கும், முடிச்சு போ. இல்லைன்னா இவ்வளோ துண்டு ஒயர் மீறும்.
இப்போ பாருங்கள், முன்னே எவ்வளோ பெருசு இருந்தது, இப்போ எவ்வளோன்னு இருக்குன்னு பாருங்கள். இன்னொரு ஒரு ரவுண்டு இதே சைடு போட்டோம்னா 2 ஒயரும் இப்படி ஈக்குவலாக வந்துடும். புரியுதுங்களா? இப்போ நான் போட்ட இந்த பக்கமாகவே தான் நான் இன்னொரு ரவுண்டு போட போகிறேன். அப்போ போட்டேன்னா இந்த 2 ஒயரும் ஈக்குவலாக வந்துடும். ஓகேங்களாம்மா? பாருங்கம்மா, 13 போட்டிருக்கோம். ஓகேவா? இப்போது இந்த வேலை இதை உள்ளே விட்டு நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். வேலில் ஒரு 4 இது போட்டிருக்குறோம் இல்லையா? இப்போது நீங்கள் வந்து குச்சியை பார்த்துக்கிடுங்க. ஒரு ஜானுக்கு கொஞ்சம் எங்கேருந்து இந்த கட்டை வர இந்த ரேகை வரைக்கும்மா குச்சி வந்து கட் பண்ணிக்கோங்க. இதிலிருந்து இந்த இது வரைக்கும், இந்த கட்டை வரல் இந்த ரேகை வரைக்கும் இருக்கிற குச்சி உயரம் கட் பண்ணிக்கோங்க. அது கரெக்டாக இருக்கும். ஓகேவா? இல்லைன்னா இதுக்குள்ளே வச்சு இதை எப்படி போகிறதுக்கு எவ்வளோ தூரம் வேணுன்றதை பார்த்துக்கிடுங்க. ஓகேவா? அப்போ உங்களுக்கு கரெக்டான சைஸில் நீங்கள் உடச்சிக்கலாம் குச்சியை. தென்னந்தொடப்பை குச்சி வச்சுக்கிடுங்க. ஓகேவாம்மா? இப்போது இந்த நான் 3 குச்சி வச்சுருக்கேம்மா. அப்போ தான் இந்த 6 மணி அகலத்துக்கு கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? இந்த பாருங்கள், இதை இப்படி போட்டுருங்க. இதில் இந்த 4 ஒயரை நம்ம போட்டிருக்கோம் இல்லையா ஏற்கனவே, அதை இந்த குச்சி உயரத்துக்கு வச்சுட்டு இப்போ பாருங்கள், நம்ம கடைசியாக வந்து இந்த மாதிரி ஒரு மணியில் ஒயர் இருக்கும் இல்லையா? இப்போது இதில் ஒரு பக்கம் ஒயரில் ஒரு மணியை கோத்து இந்த வேலில் இதே போல் 6 வருது இல்லையா, அதில் இப்படி நீங்கள் உள்ளே இது பண்ணிட்டீங்களானாலே உங்களுக்கு அது பக்கத்தில் இருக்கிற மணி தெரிஞ்சிடும். ஓகேவா? ஒரு மணியில் இந்த 6 மணி வேலில் இந்த தண்டில் வரும் இல்லையா, அதில் ஒரு மணியில் கோக்கணும். ஓகேங்களா? இப்போ 2த்துக்கும் ஜாயினிங் ஒரு மணி. இப்போ இந்த ஒயரை எதிர்பக்கம் கோக்கணும். ஓகேவா? அடுத்தது இந்த ஸ்டெம்மில் இருக்கிற ஒரு மணியில் கோத்துக்கணும். அதே போல் வேல் பகுதியில் இருக்கிறதுலையும் அந்த அடுத்த மணியில் கோத்துக்கணும். இப்போ ஒரு மணி ஜாயினிங் மணி. ஓகேவா? இப்போ அடுத்த பக்கத்து மணியில் கோத்துக்கணும். இதில் ஒரு மணியில் வேல் பாகத்தில் ஒரு மணி. இப்போ ஜாயினிங் ஒரு மணி. இப்போ மறுபடியும் பக்கத்து மணியில் கொத்துக்கணும்.
இப்போ அடுத்த பக்கத்து மணி. இப்போ ஜாயினிங் பண்ணி இப்போ நல்ல டைட். இப்போது கடைசிக்கு மணி கோக்க வேண்டாம். நம்ம என்ன பண்ணணும் எப்பவும் போல், ஏன்னா இது மாதிரி இப்படி லூஸாக இந்த இடத்துல இருக்கும் பாருங்கள். அதனால் எப்பவும் போல் இந்த பக்கத்து மணியில் விட்டுக்கணும். அதே போல் அதனுடைய மேல் பக்கத்து மணிலையும் விட்டுக்கணும். இப்போ ஏதாவது ஒரு ஒயரை நம்ம ஃபஸ்ட்டு ஒரு மணி கோத்து ஜாயின் பண்ணத்துக்கு ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, அந்த மணியில் கோக்கணும். அது மேல் பக்க ஒயரையும் ஏதாவது ஒரு ஒயரை அது உள்ளே விட்டு எடுத்துக்கோங்க போதும். இப்போ நல்லா டைட்டாக முடிச்சு போடுங்கம்மா. முடிச்சு போட்டு அந்த ரவுண்டாக அப்படியே வர மணிலேயே பக்கத்து மணியில் ஒரு 2-3 மணியில் விட்டுக்கோங்க, விட்டு கட் பண்ணிக்கோங்க. இந்த ஒயரையும் அதே போல் அந்த ரவுண்டாக வர மணிலேயே அப்படியே நீங்கள் விட்டு எடுத்துக்கலாம். குச்சி வேணால் 4 குச்சி கூட வச்சுக்கோங்கம்மா, தென்னந்தரப்ப குச்சி. ஓகேங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவாம்மா? நமக்கு இப்போ வேல் ரெடிங்களா? அகல் ஏற்கனவே போட்டிருக்கணும் இல்லைங்களா? ஸோ நான் ஏற்கனவே சொன்ன போல் உங்களுக்கு எல்லாமே ரெட்டு வேணும்னாலும் ரெட்டு அகல் போட்டுக்கோங்க, மண் அகல் மாதிரி. இல்லை எங்களுக்கு கோல்டு அகலே எல்லாம் வேணும்னாலும் நீங்கள் கோல்டு அகலே போட்டுக்கலாம். இல்லை இப்போ நான் போட்டிருக்கிறா போல் இது ஒன்று அது ஒன்றுன்னு போட்டுக்கலாம். ஓகேங்களா? உங்கள் இஷ்டம். நான் இன்னும் ஓம் சரவண பவ போடலைம்மா, 2-3 எழுத்து தான் போட்டிருக்கிறேன், இன்னும் கம்ப்ளீட் பண்ணல. அதை போட்டதுக்கப்புறம் சார் அதையும் உங்களுக்கு சொல்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு பரவாயில்லைன்னா இந்த விளக்கை இப்படி இது மேலே வச்சுடுங்க. ஓகேங்களா? வச்சுட்டு கூட இங்கே நீங்கள் அந்த ஓம் சரவண பவவை வைக்கலாம். இல்லை எங்களுக்கு கோலம் மறைஞ்சிடுதுன்ற போல் இருந்ததுன்னா நீங்கள் எப்பவும் போல் இந்த விளக்கை இங்கேயே வச்சுட்டு அதுக்கு பக்கத்தில் கூட இங்கே அந்த ஓம் சரவண பவவை வைக்கலாம். சரிங்களாம்மா? ஸோ இப்போ வேல் எல்லாருக்கும் ஓகேவா? வெற்றிவேல் வீரவேல். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வேல் இருக்க வினை இல்லை. சரிங்களா?
ஸோ நம்ம சேனலை ஃபஸ்ட்டு தடவை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஷூராக கமெண்ட் பண்ணுங்கள். என்ன இதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். அப்போ தான் நான் உங்களுக்கு போடுற புது இதெல்லாம் உங்களுக்கு உடனே கிடைக்கும். சரிங்களா? ஓகேங்களா? தேங்க்யூ.